ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு நாளிலும் நம்முடைய இயேசு ஆண்டவரின் சிலுவையை தியானிக்கிறோம். சிலுவை பாடுகளை, சிலுவையிலே அவர் செய்த யாகத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. வேதத்தில் எவ்வளவோ முக்கியத்துவம் சிலுவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் சத்தியம், சிலுவை சுவிசேஷம், சிலுவையினால் உண்டாகும் மீட்பு. சிலுவையே இல்லாவிட்டால் சுவிசேஷமே இல்லை. கிறிஸ்து இல்லாமல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அல்லாமல் மனிதனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்றைய பக்தர்கள் சிலுவை நடையில் சரணடைகிறேன் என்று பாடி சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும்படி இந்த கடைசி காலத்திலே நாங்களும் உம்முடைய சிலுவையிலே மகிழ்ந்து உம்முடைய சிலுவையின் வல்லமையை பெற்று உம்முடைய சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம கெத்செமனே, கபத்தா அண்ட் கபத்தா, கெத்செமனே. இன்றைக்கு கொல்கோத்தா என்ற வார்த்தை குறித்து தியானிப்போமா? யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவரை வெளியரங்கமாக அவமானப்படுத்திய பிறகு அவரை சிலுவையில் அறைய பிலாத்து ஒப்பு கொடுத்த போது அவர்கள் இயேசுவை 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவானின் சுவிசேஷம், அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அந்த பாரமான சிலுவையை அவர் தோளின் மேல் வைத்து அவரை அந்த கொல்கத்தா என்கின்ற அந்த மலையின் மீது கொண்டு சென்றார்கள். ரத்தம் கசிகிற பாதங்களோடு பாரமான அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் அவர் எத்தனையோ முறை கீழே விழுந்திருந்த போதும் இரக்கமில்லாத அந்த ரோமன் போர் சேவகர் சாட்டையினால் அவர் அடித்துக் கொண்டு துரத்தி அந்த கபத்தா அங்கிருந்து கொல்கோதாவுக்கு நடக்க வைத்தார்கள். உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உன் என் பாவங்களை சிலுவையின் வாயிலாக அவர் மீது சுமத்தப்பட்ட போது, சிலுவை என்றால் அது சாபத்துக்கு அடையாளம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய சாபத்தை சுமக்க வேண்டியிருந்தது. பாவத்தினால் வரும் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு ஆண்டவர் நம்மை மரணத்திலிருந்து தப்புவிக்க, மரணத்தின் வல்லமையை உடைய அந்த பிசாசை மரணத்தினாலே அவர் ஜெயித்து நம்மை போல் சரீரத்திலே பங்கு கொண்டவராய், இதற்காகவே நான் வந்தேன், என்னுடைய ஜீவனை நானே கொடுக்கிறேன், என்னுடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது, என் ஜீவனை என்னால் கொடுக்க முடியும், என் ஜீவனை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும், நான் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பது அப்படியே நிறைவேறுவதை பார்க்கிறோம். அது ஒரு மலை, கொல்கோதா. எபிரேய மொழியிலே அது கொல்கோதா. அதற்கு நம்முடைய தமிழிலே கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் உண்டு. என்றால் மண்டையோடு வடிவத்தில் இருக்கின்ற ஒரு மலை. அது எருசலேமின் ஊருக்கு வெளியே வழியிலே போகக்கூடியவர்கள் பார்க்கும்படியாக இருக்கின்ற மலை. அது அங்கே அநேக குற்றவாளிகளை சிலுவையில் அறைவார்கள். பெரிய பெரிய திருடர்களை, பயங்கரமான கொலைகாரர்களை கேபிட்டல் பனிஷ்மெண்டாக அங்கேயே சிலுவையில அவங்களை அறையும் போது அவங்க அந்த வெயிலிலே அங்க இருக்கிற கழுகுகள் வந்து அவர்களுடைய கண்களை பிடுங்கி போடும். அவங்க அப்படியே அங்கே அழுது கொண்டே மரித்தால் அதை பார்த்து போகிற யாரும் அப்படிப்பட்ட குற்றத்தை செய்யாதபடிக்கு எச்சரிப்பாய் வெளியரங்கமாய் சிலுவையில் அறைவாங்க. எல்லா தண்டனையிலும் படுகோரமான தண்டனை எது என்றால் சிலுவை தண்டனை. அந்த தண்டனையை என் இயேசு எனக்காக, உனக்காக, நமக்காக சுமந்தார் என்பது போதங்க நம்முடைய வாழ்க்கைக்கு. என்ன அற்புதம் வேணும் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன வேண்டும் இனி? உங்களுக்கு உங்களுடைய இடத்திலே அவர் மரித்து உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார், நித்திய ஜீவன் கொடுத்தார் என்பது போதாதா?
உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசித்த இயேசுவை நாமும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஜீவ பலியாய் ஊற்றப்படும்படிக்கு நாமும் நிச்சயமா நேசிக்கணும் இல்லையா? அந்த கொல்கோதா கபாலஸ்தலம், தமிழிலே கபாலஸ்தலம், அதையே கிரீக் மொழியிலே கல்வாரி என்பாங்க. அதை கூட ஒரு முறை பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறேன் பாருங்க. ஆங்கில வேதத்துல நம்ம இந்த வசனத்தை பார்த்தோமானால், அவர்கள் கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு வந்தபோது ஆங்கில வேதத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, கால்வரி. கபாலஸ்தலம் எனப்படும் இடம் கொல்கோதா, கல்வாரி, மூன்றும் ஒன்றே. ஆனா தமிழ்ல கபாலஸ்தலம், இட்ஸ் லைக் அ ஸ்கல். என்னங்க? கிரேக்கத்திலே கல்வாரி, எபிரேய மொழியில கொல்கோதா. அங்கே அவரை சிலுவையில் அறைந்து அவரோடு கூட 2 குற்றவாளிகளையும், பயங்கரமான குற்றவாளிகளையும் மறைந்தாங்க. உண்மையிலே அவங்க நடுவில் சிலுவையில் இருக்கிற இயேசுடைய சிலுவையும் அது கூட அது அவருக்காக செய்யப்பட்டது அல்ல, பரபாஸுக்காக செய்யப்பட்டது. பரபாஸ் பயங்கரமான ஒரு கள்ளன், அவன் ஒரு கொலைகாரன், திருடனவன், கொள்ளையடிக்கிறவன். பாருங்க, பிலாத்து அவன் நியாயம் கொடுக்கும் முன்பு கபத்தாவிலே நிறுத்தி, உங்களுக்கு இயேசு என்னும் இந்த ராஜா வேண்டுமா அல்லது கள்ளனும் துன்மார்க்கனுமாகிய இந்த பரபாஸ் வேண்டுமா, தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு பரபாசே வேண்டும், இந்த இயேசுவை என்ன செய்யட்டும் என்றால் சிலுவையில் அறையுங்கள். அதே சத்தம் இன்றைக்கும். ஜனங்களுக்கு நீதி நியாயம் அவசியம் இல்லை. மோசமான திருடர்களும் ஏமாற்றுகிறவர்களும் என்னங்க பொய்யர்களையும் அவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறாங்க. எலெக்ஷன்ஸ் வந்தாலும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? நியாயமாய் நிற்கிறவர்கள், சத்தியமாய் நிற்கிறவங்க, உண்மையாய் நிற்கிறவர்கள், லஞ்சம் கொடுக்காதவங்க, மோசம் செய்யாதவங்க வேண்டாம், எங்களுக்கு மோசங்கள், பொய்கள், லஞ்சங்கள் இதெல்லாம் இல்லைன்னா எங்களால பிழைக்க முடியாதுன்றது போல இருக்கிறாங்க. யாரும் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியனாக இருக்க முடியாது என்றார். உலகத்தை நேசிக்கிறவன் தேவனை பின்பற்ற முடியாது, தேவனை பின்பற்றுகிறவன் உலகத்தோடு நடக்க முடியாது. எஸ், இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக சிலுவை தண்டனை அனுபவித்தார். ஜனங்கள் புறக்கணித்தாலும் நான் இதற்காகவே வந்தேன் என்று, என்னுடைய உயிரை கொடுக்கவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்ளவே நான் வந்தேன் என்ற ஆண்டவர் நம் எல்லாருக்காக சிலுவையிலே பலியானார். அந்த இடமே இந்த கல்வாரி. அந்த சிலுவையின் மேலே 20ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 19:20ஆம் வசனம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாயிருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விசாலத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. என்ன எழுதியிருக்கு அங்கே? 19ஆம் வசனம் பாருங்க. பிலாத்து ஒரு மேல் விசாலத்தை எழுதி சிலுவையின் மேல் போட வைத்தான். அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யூதருடைய ராஜாவாகிய நசரேயனாகிய இயேசு. அநேகர் கேட்பாங்க, அந்த சிலுவையின் மேலே INRI என்று எழுதியிருக்கே, அது என்ன என்று? அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் மொழிகளிலே எழுதப்பட்ட வார்த்தை யூதருடைய ராஜாவாகிய நசரேயனாகிய இயேசு. யூதருடைய ராஜாவாகிய நசரேயனாகிய இயேசு. பிலாத்து போர்டு வைத்த பிறகு 3 மொழிகளிலும் அங்கே இருக்கிறது. அங்கே எபிரேய ஜனங்களும் வாசிக்கிறாங்க, ரோமன்ஸும் வாசிக்கிறாங்க, கிரேக்கர்களும் வாசிக்கிறாங்க. ஒருவேளை அன்றைக்கு தமிழர்கள் இருந்திருந்தா தமிழிலும் கூட அவங்க எழுதியிருப்பாங்க. நசரேயனாகிய இயேசு, யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்பதற்கு இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜா என்று அர்த்தம் பாருங்க. அவர் மகாராஜா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்,
சீக்கிரத்திலே ஆர்ப்பாட்டத்தோடு வரப்போகின்றவர் அவர். நான் ராஜாவே, ஆனால் என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல, பரலோகத்திற்குரியது. அவர் யாருக்கு ராஜா? தேசத்துக்கு ஒரு ராஜா இருப்பாங்க, தேசத்துல அநேக ராஜாக்களும் இருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாருக்கும் ஆண்டவர், அவர் எல்லாருக்கும் ராஜா. மிகவும் மேலான உயர்வான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜா அவர். அவருடைய ராஜ்யம் என்றைக்கும் இருக்கிறது. அவர் ராஜா என்று எல்லா பாஷைக்காரருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா வம்சத்தாருக்கும், எல்லா தேசத்தாருக்கும், ஜனங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி எல்லா கோத்திரத்தாரையும், ஜனங்களையும், எல்லா பாஷைக்காரரையும், ஜனங்களையும் இரத்தத்தை கொடுத்து வாங்கினார். அவர் எல்லா ஜனங்களையும் மீட்பதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினாருங்க. அதனாலதான் கல்வாரி என்றால் எனக்கு இஷ்டங்க. கல்வாரி தரிசன தலையின் இருதயம் மாற்றம் அடைந்தது. 1971 பிப்ரவரி 15 என் இருதயத்தை தாக்கின, என் கல்லான இருதயத்தை உடைத்து போட்ட கல்வாரி காட்சி, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் குரல் என்னுடைய இருதயத்திலே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்குதுங்க. உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். இன்றைக்கு ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் எல்லாருக்கும் ஆண்டவரா இருக்கிறதுனாலே, அவர் எல்லார் பாவத்தையும் சுமந்ததுனாலே, அவர் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராக இருக்க காரணம் ஒவ்வொருவருடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த கல்வாரி மலை இன்றைக்கும் எருசலேமில் இருக்கிறது. மலைகளை நம்ம வணங்க மாட்டோம், சிலுவையை நம்ம வணங்க மாட்டோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம ஆராதிப்போம். சிலருக்கு சிலுவை வேண்டும், கிறிஸ்து வேண்டாம். சிலருக்கு கிறிஸ்து வேண்டும், சிலுவை வேண்டாம். என்றால் சிலருக்கு சிலுவை மட்டும் போதும், அவருடைய போதனை வேண்டாம், அந்த சின்னம் மட்டும் போதும். அதனால் பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கு தங்க சிலுவை, மர சிலுவை, கழுத்திலே, காதிலே, எங்க வேண்டுமானாலும் அங்கே தடுத்துக் கொள்கிறாங்க. எல்லாருக்குமே அது ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. டோன்ட் டூ இட். சிலுவை என்பது கிறிஸ்து இல்லாவிட்டால் மதிப்பில்லாதது, அது சாபத்து கடையாளம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து வேண்டும். எங்களுக்கு கிறிஸ்து வேண்டும், கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும். எங்களுக்கு பாடுகள் வேண்டாம், நிந்தைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம் என்று சிலர் சொல்லுகிறாங்க. எல்லா ஆசீர்வாதங்களுக்காகத்தான் இயேசு வேண்டும். நோ நோ நோ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. பாருங்க, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டியதா இருக்கிறது. அநேக பாடுகள் வழியாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக வேண்டியிருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த கல்வாரி சிலுவையில இயேசு ஆண்டவர் செய்த பலியும், அங்கே அவர் பேசின அந்த 7 வார்த்தைகளும் அநேக நாள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையா நம்ம திரும்ப தியானிப்போம். அங்கே நடந்த அநேக சம்பவங்களும் இருக்கு. அந்த கொல்கதா ஒரு முக்கிய மையமாக இருக்கிறது. அங்கே இயேசு ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததாக, அங்கே பக்கத்திலே இருக்கின்ற அரிமத்தேயு யோசேப்பு கல்லறையில் அவரை வைத்ததாக, 3வது நாள் அவர் உயிர் தெழுந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரித்திரத்திலும் வெறுமையான கல்லறை பார்க்கிறோம். தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் இதோ வேத வாக்கியங்களின்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை அப்படியே அது நிறைவேறியதுங்க. என் தேவன் ஜீவனுள்ளவர். ஆகவே இன்றைக்கு சிலுவையில் ஆண்டவர் பாடுபடுகிறார் என்று நம்ம அழ வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தவ காலம் என்று சொல்லி நமது முகங்களை சோகமா வைத்துக் கொண்டு இது உபவாசம் இருந்து நம்ம இது துக்க முகமா இருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து அவரை அடித்தார்களே, துப்பினார்களே, ஆணி அடித்தார்களே என்று நீங்க கண்ணீர் சிந்துவதாலே பிரயோஜனம் இல்லை, இறக்கப்படுவதாலே பிரயோஜனம் இல்ல. எருசலேமின் குமார்த்திகளை எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நானே அல்லவா அவரை சிலுவையில் அறைந்தேன், என் பாவமே அவரை சிலுவையில் அறைந்ததென்று எனக்காக தானே என்னுடைய ஆண்டவர் சிலுவையில மரித்தார், என்னை மீட்கத்தானே அவர் இந்த பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினார் என்று நினைவுபடுத்திக் கொண்டு
எவ்வளவாக அவர் நம்மை நேசித்தார் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அவரை நம்ம நேசிக்க மாத்திரமே இந்த சிலுவையை தியானிக்கின்றோம். கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, கெத்சேமனே, கபத்தா, கோல்கோதா என்கிற இடங்கள்ல நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகையிலே ஆண்டவரே, உம்முடைய ஜெபத்தை, உம்முடைய தியாகத்தை, நீர் வெளியரங்கமா எங்களுக்காகப்பட்ட அவமானத்தை சிலுவையிலே முழுவதுமாக நொறுக்கப்பட்டவராக எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக பிராயச்சித்த பலியாக எங்களுக்காக செய்த யாகத்திற்காக நன்றி அப்பா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாங்கள் அலட்சியம் செய்தால் நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று உணர்ந்து சிலுவையின் மூலம் கிடைக்கும் பாவ மன்னிப்பை கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கழுவப்படுவதன் மூலம் சுத்திகரிக்கப்படுகிற வாழ்க்கைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க சிலுவை தியானிங்க. என்னங்க, சிலுவை தியானிப்பதென்றால் சிலுவை பொம்மையை வைத்து வணங்க வேண்டியதில்லை. சிலுவையில இயேசுவின் அன்பை தியானித்து அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் பரிசுத்தத்தை நாமும் கொண்டு நாம் அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.